ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று எப்படி நம்ம பின் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாருமே சேனல்ஸில் வந்து நிறையவே ஜாயின் ஆகியிருப்போம். ஸோ சில பேர் வந்து ஒன்று ரெண்டு சேனல்ஸில் ஜாயின் ஆகியிருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறையவே சேனல்ஸில் வந்து ஜாயின் ஆகியிருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து சில சேனல்ஸ் அவங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தேவை வரும். அதாவது சேனல்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ண ஆர்டருக்கு தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்டரில் வந்து நம்ம பின் பண்ணும்போது, அதாவது நமக்கு பிடிச்ச சேனலை பின் பண்ணும் போது அது வந்து முதல்ல வந்து காட்டும். ஸோ எப்படி பின் பண்ணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேனலை நீங்கள் பின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, அந்த சேனலை கிளிக் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிக் ஒன்று காட்டும். ஸோ டிக் காட்டினதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேலே பாருங்கள் கார்னரில் வந்து 3 டாட்ஸுக்கு பக்கத்தில் பின் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய சேனல் நீங்கள் பின் பண்ண விரும்பின அந்த சேனல் வந்து இப்போ பின் ஆகிரும். ஸோ உங்களுடைய சேனல் லிஸ்ட்லையுமே வந்து முன்னுக்கு வந்து, அதாவது முதலுக்கு வந்து காட்டும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நமக்கு பிடிச்ச சேனல் இல்லாட்டி நமக்கு தேவையான சேனலில் பின் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.